10 seconds, 5 seconds, start. 1. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் கட்டும் பணிக்காக மூடி முத்திரையிட்ட ஒப்பந்த புள்ளிகள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளரால் வரவேற்கப்படுகின்றன. பணிக்கான மதிப்பீடு 60 லட்சம் ரூபாய். பிணை வைப்பு தொகை 6 லட்சம் ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை 2023 ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட ஆவணங்கள் 31ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. அரசு கலை கல்லூரிகளில் 50 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிக அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொகுப்பூதியமாக மாதம் 30,000 ரூபாய் வழங்கப்படும். வயது 35க்குள் இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட முதுகலை பட்ட படிப்பில் 55% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பங்கள் 2022 ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதிக்குள் கல்லூரி கல்வி இயக்குனர், சென்னை 6 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். இயக்குனர் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. 3. தினமணி நாளிதழ் ஆசிரியருக்கு கீழ்க்கண்டவாறு கடிதம் வரைக. சென்னை அம்பத்தூர் பட்டரவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து அருகே உள்ள தொழிற்சாலைகளுக்கு பணி நிமித்தமாக ஏராளமானோர் சென்று வருகிறார்கள். அவர்கள் அங்குள்ள கால்வாயை கடந்துதான் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் அந்த கால்வாயில் இருக்கும் தண்ணீர் அசுத்தமாக இருப்பதால் இதை கடந்து செல்பவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகிறார்கள். எனவே துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அங்கு பாலம் அமைத்து தர கோரும் கடிதம். 4. தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. வாலாஜாபாத் அருகே சென்றபோது பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையில் கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்தவர்கள் கூக்குரலிட்டனர். சம்பவத்தை பார்த்தவர்கள் விரைந்து வந்து பேருந்தின் உள்ளே இருந்தவர்களை மீட்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பேருந்து ஓட்டுநருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. விபத்தில் 20 பேர் காயம் அடைந்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயாரிக்கவும்.